எகிப்திலே அந்த மக்கள் அடிமைத்தனைகளாக இருந்த பொழுது அவர்களை மீட்டு வந்த இறைவன் அந்த செங்கடலிலே கடந்து செல்ல அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்கள் அதன் வழியாக நடக்க துணை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த ஆண்டவரிடத்திலே நாம் வரும்பொழுது நிச்சயமாக உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற கடல்களை, நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற புயல்களை அனைத்தையுமே தகர்த்தெறிகின்ற உண்மையான தெய்வம் நமது மத்தியிலே இருக்கின்றார். அவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, எனது வாழ்விலே இருக்கின்ற புயல்களை, ஆண்டவரே எனது வாழ்விலே இருக்கின்ற கடல் தொல்லைகளை, ஆண்டவரே எனது வாழ்விலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப பிரச்சனைகளையும் நீர் இந்த நேரத்திலே மாற்றி அமைத்து எனது வாழ்விலே அமைதியை தர வேண்டுமாய் ஜெபிப்போம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வானையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். இதல்லவா அதிசயம். பல்வேறு தேவைகளினால் ஆண்டவரை நோக்கி அணுகினார்கள் மக்கள். கூரையை பிரித்து கொண்டு அந்த முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் போதும் என் வாழ்விலே சுகம் கிடைக்கும், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று அந்த குருடன் கத்தினான். இப்படி பல்வேறு நேரங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த மக்கள் வந்தார்கள். அவர்கள் வந்த காரணத்தினால் அவர்கள் வாழ்விலே அதிசயம் நடந்தது. இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் அவர்கள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது வைத்த நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் நாம் யாருமே இங்கு வர முடியாது. இன்றைய நற்செய்தி வாசகமும் அதைத்தான் மீண்டும் மீண்டுமாக உறுதிப்படுத்துகிறது. நம்பிக்கை வைத்து ஜெபிப்போம். நமது குடும்பத்திலே உடல் நோயினால் வருதுகின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பு விதமாக நம்முடைய பங்கு தந்தைக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவருடைய வல்லமையான கரம் அவர் மீது தொட்டு அவரை குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். இறைவனால் முடியாதது ஏதேனும் உண்டோ, ஆண்டவரால் இயலாதது ஏதேனும் உண்டோ என்று ஜெபிப்போம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை, ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே எனது வாழ்வை அதிசயம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வை மாற்றி அருளும் ஆண்டவரே. எழுப்பினார் அதிசயம்.